ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது. சங்கீதம் 119:90. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய உண்மையினால் பூமியை நிலைத்திருக்க பண்ணுகிறார். இத்தனை பெரிய பூமியே தேவனுடைய உண்மையினால் மாத்திரமே நிலைத்திருக்கும் என்றால் சாதாரண மனிதனின் நிலைமை என்ன ஆகும்? நாம் உண்மையாக இருந்தால் நம்முடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாவற்றிலும் தேவன் உண்மையை எதிர்பார்க்கிறார். உண்மையை கொண்டுதான் வானத்தையும் பூமியையும் தேவன் ஆளுகை செய்கிறார். தேவனுக்கு முன்பாக செல்லும் போது நம் உள்ளத்தில் உள்ள உண்மை அவருடைய அபிஷேகத்தை இறங்கி வர பண்ணும். 4 பொய்யை பேசியே ஒரு காரியத்தை செய்து முடிக்க மனிதர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் கர்த்தர் உண்மையை சொல்லி தம்முடைய மகிமையை பிரஸ்தாபமாக்குவார். அவருடைய உண்மைக்கு முன்பாக மனிதனின் பொய் தோற்று போகும். பக்தியாக பரிசுத்தமாக வாழ விரும்புகிற எந்த மனுஷனும் தேவாதி தேவனைப் போலவே உண்மையா இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். மனிதனுடைய உண்மையற்ற வார்த்தைகளினால் தான் உலகத்திலே மனிதனுக்கு பலவித சோதனைகள் வருகிறது. தேவ ஜனமே, தேவனை பாடி துதிக்கும் போதெல்லாம் முதலாவது அவருடைய உண்மையை பாடி துதிக்க வேண்டும். எல்லாவற்றிலும் உண்மையாய் வாழ்ந்த இயேசு கிறிஸ்து அகில உலகத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறார். உண்மையாய் வாழும்போது கர்த்தருடைய கிருபை உண்மையாய் வாழுகிற எந்த மனிதனுக்கும் அவர் தமது வாக்கை காத்து நிறைவேற்றுவார். பொய் சொல்லி ஒரு காரியத்தில் வெற்றியடைய முயற்சி செய்யவே கூடாது. அது தேவன் நம்மேல் வைத்த அன்பை கெடுத்துவிடும். உள்ளத்தில் உண்மையோடு இருந்து கர்த்தரை கனம் பண்ணுங்கள், உங்களுக்கு வெற்றி உண்டாகும். ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, உம்முடைய ஆசீர்வாதங்கள் நிறைந்த நாளில் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக உத்தமர்களாக உமக்கு பிரியமானதை செய்து உங்களை மகிமைப்படுத்த உங்க கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். தேவனே, சிறு வணிகம் செய்கிறவர்கள், தொழிலாளர்கள், தினசரி கூலி தொழிலாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, குடும்ப தேவைகளுக்காக அவர்கள் உழைக்க கர்த்தர்தாம் உடல் வலிமையை கொடுத்து அவர்களின் முயற்சிகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலைக்காக முயற்சிப்பவர்களுக்கும் வேலை இழந்தவர்களுக்கும் தொழில்களை நிர்வகிக்க முடியாதவர்களுக்கும் புதிய வழிகளை திறந்து புதிய வாய்ப்புகளை தந்தல்ல ஜெபிக்கிறோம். தேவனே, வாழ்வில் ஏற்படுகிற பிரச்சனைகள், சவால்கள், முன்னேற்ற தடைகள் காரணமாக மனச்சோர்வடைந்திருக்கிற அனைவரையும் தேவரீர் உமக்க வல்லமையால் நிறைத்து சத்துருவை மேற்கொண்டு ஜெயமாய் வாழ வழிநடத்தல ஜெபிக்கிறோம். தேவனே, பற்பல வியாதிகளினாலும் பிணிகளினாலும் சிகிச்சையில் இருக்கும் ஒவ்வொருவரையும் அப்பா உங்க காயம்பட்ட தழும்புகளால் அவர்களை தொட்டு குணப்படுத்தி அவர்கள் ஆரோக்கியம் சுபலத்தோடு வாழவும், மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் உங்க குணமாக்கும் கரமாக செயல்படவும், அவர்கள் இரக்கம் கருணை நிறைந்தவர்களாக வாழவும் தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் கண்மலையும் கோட்டையும் இரட்சகரும் எங்கள் தேவனும் நாங்கள் நம்பியிருக்கிற துருகமும் கேடகமும் இரட்சணிய கூம்புமாய் உயர்ந்த அடைக்கலவுமாய் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, ஹார்முஸ் நீரிணையில் சிக்கியுள்ள LPG ஏற்றி வரும் 22 கப்பல்கள் அனைத்தும் பாதுகாப்பாக இந்தியா வந்து சேரும்படியாகவும், அமெரிக்க நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களை தேவன் பாதுகாக்கும்படியும், உலகில் பல நாடுகளில் கேஸ், பெட்ரோல், டீசலுக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடுகள் நீங்கவும், மூடப்பட்டுள்ள ஹார்முஸ் நீரிணை பகுதி விரைவில் திறக்கும்படியும், துபாய் துறைமுகத்தில் சிக்கியுள்ள அத்தியாவசிய மருந்துகள் சூடான் மக்களுக்கு உதவுவதற்கு ஏற்ற வாசல்கள் திறக்கப்படவும், உலகம் எங்கிலும் பல்வேறு நாடுகளில் நடந்து வரும் உள்நாட்டு போர்களை தேவன் தடுத்து நிறுத்திடவும், உலகம் எங்குமுள்ள மக்கள் அனைவரும் சமாதானமாய், அமைதியாய், பாதுகாப்பாய் வாழவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரின் குடும்பங்களையும் தேவன் பாதுகாத்து ஆசீர்வதித்திடவும், குடும்பங்களில் தேவ சமாதான நிறைவாய் பெருகவும், வாலிப பிள்ளைகள் தேவனால் பாதுகாக்கப்படவும், தேவ பக்தியில் வளரவும், திருமணத்திற்காக காத்திருக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும், திருமணமாகி நெடுநாளாய் குழந்தை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு தேவன் அற்புதம் செய்து சந்ததி விருத்தியடைய செய்யவும், குடும்பங்களில் கடன் பிரச்சனைகள் மாறவும், பேறுகாலத்தை எதிர்நோக்கும் பெண்களுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் இரட்சகரை அறிய அறிவில் வளரவும், மக்கள் மூட பழக்கங்களிலிருந்து விடுவிக்கப்படவும், ஆளும் பொறுப்பில் இருக்கிறவர்கள் உண்மையாய், உத்தமமாய், நீதியாய், நேர்மையாய் செயல்படவும் தேவன் வழிநடத்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஊழியர்கள், மிஷினரிகள் நலன் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், ஊழியத்திற்காக ஜெபிக்கும் கொடுக்கும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், கர்த்தர் மகிமைப்படவும், பணித்தளங்களின் தேவ கிரியை நடப்பிக்கவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம்.
துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.